கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மரண தருவாயில் உண்மை. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 18 வாக்கியம் சொல்கிறது, என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவும் என் பயங்கரும் என்னை விடுவித்தார் என்று சொல்லி நான் தேவனுக்கு பிரியமான அன்பான வாலிப பிள்ளைகளே, ஒரு இளம் வாலிபன் மன்னனை கொல்ல கத்தியோடு அரண்மனைக்குள் நுழைந்தான். அவனை படைத்தலைவன் கட்டி மன்னனிடம் கொண்டு வந்தான். அவனிடம் மன்னன், ஏன் என்னை கொல்ல வந்தாய் என்றான். அதற்கு அவன், என் அப்பா உங்கள் படையில் ஒரு இராணுவ வீரர், அவருக்கு உடை இல்லை. இந்நிலையில் உன் எதிரி உன்னை கொன்றால் 100 தங்க காசு கொடுப்பதாக சொன்னான். எனவே நான் உங்களை கொல்ல சமயம் பார்த்து அரண்மனைக்குள் நுழைந்து மறைந்து கத்தியோடு வந்தேன் என்றான். படைத்தலைவன் பிடித்து விட்டான் என்றான். படைத்தலைவன், மன்னா, இவனை கொல்ல வேண்டும், எவ்வளவு தைரியம் இருந்தால் அரண்மனைக்குள் உங்களை கொல்ல வருவான் என்றான். மன்னன் அந்த வாலிபனை பார்த்து, உன்னை கொல்லாமா என்றான். அதற்கு அவன், நான் ஒரு வீரனின் மகன், மரணத்திற்கு பயப்படவில்லை, கொன்று போடுங்கள், நான் தயாராக உள்ளேன் என்றான். மேலும் என்னை கொல்வதற்கு முன் என் அம்மாவை ஒரு முறை பார்த்துவிட்டு வருகிறேன், அதற்கு மட்டும் அனுமதிங்கள் என்றான். உடனே படைத்தளபதி, வேண்டாம் அண்ணா, இவன் தப்பி போக பொய் சொல்கிறான் என்றான். அதற்கு வாலிபன், நீங்கள் எனக்கு பின்னால் காவலர்களை அனுப்பி கண்காணிங்கள் என்றான். மன்னன், சரி, போய் உன் தாயை பார்த்துவிட்டு வா என்றான். அவ்வாலிபன் தன் தாயை பார்க்க சென்றான். அங்கே படைத்தளபதி வீரர்களை அனுப்பி கண்காணிக்கிறேன் என்றான். ஆனால் மன்னன், அவன் திரும்ப வருவான், யாரையும் கண்காணிக்க அனுப்ப வேண்டாம் என்றான். அடுத்த நாள் அரண்மனை முற்றத்தில் இருந்தபோது அரண்மனை காவலாளி மன்னனிடம் வந்து, ஒரு இளம் வாலிபன் உங்களை பார்க்க வேண்டும் வெளியே நிற்கிறான் என்றான். உடனே மன்னன் அழைத்து வா என்றான். வாலிபன் மன்னன் முன் வந்து வணங்கி, மன்னா, நான் வந்துவிட்டேன், என்னை கொலை செய்யுங்கள் என்றான். படைத்தளபதி கொல்ல துடித்தான். ஆனால் மன்னன் அவனை அரவணைத்து, உன் தைரியம், உன் நேர்மை என்னை மிகவும் கவர்ந்தது. உன் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறேன், என் படையில் நீ சேர்ந்து கொள் என்று சொல்லி அவனை கௌரவித்தான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அநேக திறமைகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார். முடிந்தவரை நியாயமாக சம்பாதித்து பிறருக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கேயாசி எலிசாவிடம் பொய் சொன்னான். நாகமானிடம் பொய் சொல்லி பொன்னும் பொருளும் வாங்கினான். பொய்யினால் அழிவை தேடிக்கொண்டான். ஆகவே அன்பான தேவனை பிள்ளைகளே, நாம் ஏழையாய் இருந்தாலும் உண்மையாய் இருந்தால் தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளையாய் உண்மையாய் வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.